அது வேற டயர் அப்படி கலண்டு வர போண்டு லீலோ லாலீலோ. ஆமாம் எப்படி கலருண்டு வர்றான். இப்போ டயர் வந்து தேஞ்சிட்டு தெரிஞ்சுமே கூட வந்து நம்ம அதை வந்து புது டயர் போடாமல் அப்படியே கண்டவாட்டுக்கு ஓடி திரிஞ்சா வந்து அது வந்து ஆபத்தாக வர போகிறது வந்து நமக்கு தான். அது உண்டை கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நம்ம இருக்கிறேன் எனக்குண்டா. இதை குறிச்சா உங்களோட கருத்து என்ன? குளிச்சேண்ணா அடா குளிச்ச சரி நானும் குளிச்சேன். வடிவா இருக்கான்னு சொல்றேன். வடிவா இருக்கா? அதான் நம்ம முஜா அப்படி இருக்கு. டைமுக்கு தூங்கி பாருங்க, காலையில வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க சொல்ற கேட்கீங்களே, நான் அப்படிதான் செய்யற ஒரு கிழமை கூடி நம்புறீங்களா? நீங்க என்ன இல்ல நம்புற அதை அடிச்சு காட்டப்புறம் அதே மாதிரி தெரியுதானே அது என்ன அடிப்பேன். அதுதான்டா இப்ப காட்ட போறேன். 25 அடிக்க போறேன். நீ நான் அனுப்பாத வீடியோவா காட்ட போறேன் விளங்கோ. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. பூவின் முகவரி காற்று அறியுமே, என்னை உன் மனம் அறியாதா. டுன் டுன் பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப, அந்த வரிசையில் நானும் இப்ப கடைசியில் என்ன வரன். இது வந்து பைசப்ஸ் விளங்களோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐயோ ஐயோ 1 2 நீ சொல்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்றாடிச்சுடா. இல்ல அப்படி இல்ல தெரியாதா? எல்லாம் எல்லாம் மாத்தோம், ஒரே டைம்ல மாத்தோம். ஓ எடுவிடாப்பா விடுவாதான் தேங்காய் உரிக்கிறோமா? பாய் பாய் அதான் ரைட். சிங்கள படியனு சிங்களத்திலே பாயண்டு தமிழால சொல்றது. வாயாண்டு தமிழாலோ வாயாண்டு தமிழால சொல்கிறேன். இந்த ஸ்டிக்கரை தான் உரிக்க கூடாண்டுண்ணா. இது உரிக்கலாம் புது டயர் தெரியும். அப்பா அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது யாழ்ப்பாணம் பருத்துறை எல்லாமே இருந்திருக்கக்கூடிய உங்களுடைய அண்ணாட விட்டு தான் நிற்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி தடிமல் கதைக்கிறோம் கஷ்டமாக கிடக்கு. ஓகே, அப்போ இன்றைய தினம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நாங்கள் இப்போ அடிக்கடி வந்து வீடியோக்களில் காட்டியிருப்போம். வந்து என்ன சொல்கிறது, போகிற வழியெல்லாம் இருக்கட்டும், போகிற வர இடங்களில் வந்து என்னோட கார் வந்து திடீரென மாதிரி வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு சைக்கிள் கடையிலையோ ஒரு கராச்சோனில் வந்து திடீரென மாதிரி போய் நிற்கும். அதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய டயர் வந்து இப்போ என்ன சொல்கிறேன், நாங்கள் எடுக்கும்போது வந்து புது டயராக தான் இருந்தது. நாங்கள் எடுக்கும்போது வந்து புது டயராக இருந்தது. ஆனால் வந்து நாங்கள் எடுத்ததுக்கு பிறகு வந்து பழசாயிடுச்சு. அது நோமல் தானே, புதுசு வந்து பழசார நோமல். அதான் புதுசு வந்து பழசார நோமல். அதே மாதிரி நாங்கள் எடுக்கும்போது வந்து புதுசாக இருந்தது. நாங்கள் எடுத்தது பிறகு எடுத்த ஒரு குறுகிய காலமாக இருந்தாலும் அவங்களோட ஓட்டங்கள் வந்து கூட கிட்டத்தட்ட எடுத்து கார் எடுத்ததுக்கு பிறகு வந்து 40,000க்கு மேலே வந்து ஓடிட்டோம். உங்களோட ட்ராவலிங் வந்து உங்களுக்கே தெரியும், வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து போகிறது வாரது வந்து ஒரு குறுகிய தூரம் வந்து இல்லை. எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, பெரிய பெரிய லாங் ட்ரிப்பு எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி தான் ஓடி தெரியுது. அதால் வந்து டயர் வந்து தேஞ்சிட்டு இப்போ வந்து நான் வந்து யோசித்தேன், வந்து இப்போ கார் வந்து டயர் தேஞ்சால் வந்து தூர பயணங்கள் போகிறது வாரதெல்லாம் வந்து பயங்கர ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். என்ன சொல்கிறது, பயணங்கள் வந்து சொல்லி கொண்டு இல்லை இந்த டைமில் என்ன நடக்கும்னு சொல்லி தெரியா. அது வந்து இப்போ டயர் வந்து தேஞ்சிட்டு தெரிஞ்சுமே கூட வந்து நம்ம அதை வந்து புது டயர் போடாமல் அப்படியே கண்டவாட்டுக்கு ஓடி திரிஞ்சால் வந்து அது வந்து ஆபத்தாக வரப்போகிறது வந்து நமக்கு தான். என்ன சொல்கிறாரு, ஆபத்தாக வரப்போகிறது நமக்கு தான். வருமுன் காப்போம் அப்படின்றதுக்கு இணங்க இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த டயரை வந்து கட்டாயம் மாற்றியே ஆகணும். அதுக்கான இப்போ காலையில் ஒலிம்பியை வந்து நாங்கள் அதுக்கான ஒரு யோசனையை தான் முன் வச்சு நாங்கள் இன்றைய எண்ணத்தில் கைச்சாது எண்ணத்துலடாப்பா இது என்னன்னு சொல்லுவாங்கடாப்பா,
இன்றைக்கு வந்து காலையில் எழும்பின உடனே வந்து இதான் நான் யோசிச்சேன், காருக்கு வந்து டயர் ஒர்க்காக மாற்றினா வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்லி ஒரு பிளான். அதற்குனாங்க நாங்கள் இன்றைக்கு காலையிலே ஒலிம்பி, காலையிலன்னு சொல்ல முடியாது, இப்போ வந்து டைம் வந்து 1 மணி ஆகுது. அப்போ அதால் வந்து நாங்கள் இப்போ அவருக்கு அண்ணாவோடையும் கோல் எடுத்து கதைச்சி அதுக்கான ஒரு அது ஒன்றை கேட்டுட்டு அப்படியே போய் நாங்கள் போய் டயர் மாற்ற அப்புறம் அது எங்கே மாற்றுற என்ன செய்கிறன்றது ஒரு யோசனை தான் போயிட்டுருக்குது. எனக்குமே வந்து டயர் கடை வந்து இங்கே இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒழுங்காக தெரியலை. நான் நினைக்கிறேன் அந்த நம்மளோட இது இருக்குல்லடா ஆரியகுளம், அதில் ஒரு கடை இருக்குல்ல அது ரோட்டோரமாக. ஓ ஆரியகுளத்தில் வந்து அந்த ஆரியகுளத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நாச்சந்தியில் வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது. அப்போ அதை ஒருக்கா போய் பார்த்துட்டு அதற்காக போய் பார்த்து அந்த கடையில் செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் அங்கே தான் கொண்டு போய் நாங்கள் 4 டயரையும் மாற்றி எங்களோட தங்கத்தை வந்து ஒரு மழுகூட்ட போகிறோம். அதாவது வந்து ஒரு சில வேலைகள் இருக்குது, நான் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அப்படியே கொஞ்சம் நாளைக்கு அப்படியே வச்சுருக்கணுன்ற மாதிரி ஒரு பிளான். அதற்குனாங்க நாங்கள் இன்றைக்கு போய் டயரை மாற்றி அதாவது இருக்கக்கூடிய ஒரு சில வேலைகளில் வந்து ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்கக்கூடிய இந்த டயர் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது வந்து டயர் தான் வந்து முக்கியம். இப்போ என்ன சொல்கிறது, போகிற வழியில் திடீரெண்ட மாதிரி ஏதாவது ஒரு பஞ்சரோ ஒரு டயர் வெடித்தா கூட இதுக்கு வந்து பெகனருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா டயர் வந்து இருக்கிறது இல்லை. இப்போ என் பின்னுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டயர் நார்மலாக வேறு வாகனங்களுக்கு வந்து நார்மலாக எக்ஸ்ட்ரா டயர் வந்து இருக்கும். ஆனால் பெகனரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெகனருக்கு வந்து எக்ஸ்ட்ரா டயருமே இல்லை. ஆனால் நான் வந்து யோசிச்சேன் என்னென்னு சொன்னால் இப்போ டயர் மாற்றிட்டு அதில் வந்து ஒரு டயரையாச்சும் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி, என்னென்னு சொன்னால் நம்மளோட சுபாஷனா இருக்காரு அவர்கிட்ட வந்து ஒரு ரிம் ஒன்று இருக்குது. அப்போ என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் அந்த ட்ரிம்மையும் எடுத்துகிட்டு வந்து டயரை வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் அதில் போட்டு ஒரு இது ஒன்று தெரிஞ்சு காலுக்குள்ளேனா போட்டு வெயிட் பண்ணாங்க. அவசரம் அது கட்டாயம் தேவைப்படுந்தேன் ஏன்னா அது அப்போ அதால் வந்து அது உண்டை கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கிறேன் எனக்குண்டா. இதை குறிச்சா உங்களோட கருத்து என்ன? குளிச்சேனா அடா குளிச்ச சரிடா, என்ன நானும் குளிச்சேன் வடிவா இருக்கா சொல்கிறேன். வடிவா இருக்கா அதான் இதை குறித்து உங்களோட கருத்து என்ன முன்வைக்க வாரீங்க? டைமுக்கு தூங்கி பாருங்க. எத்தனை மணி தூங்க நீரோ? 10 மணி தூங்கி பாருங்க. ஓ நான் லாஸ்ட் 1 வீக்காக தான் இந்த டைமுக்கு தூங்குறேன் 10 மணிக்கெல்லாம். 10 மணி தூங்கி பாட்டி 6 மணி கிளம்பி வந்து காலையில் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அந்த டிப்ஸ் அடிக்கிறது வந்து புஷ்அப்ஸ் அடிக்கிறது. ஓ புரியுது. அதெல்லாம் அடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த விட்டு சத்தி எப்படி ஒரு 10 ரவுண்ட் ஒன்றுங்கடா. நீங்கள் சொல்கிற கேட்கிங்களே, நான் அப்படி தான் செய்கிறேன் 1 கிழமை கூடி. அதனால் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளில் இருக்கிற அந்த கொழுப்பு வந்து வியர்வையாக வெளியேறும். வெளியேறினா வந்து அந்த தோல் வந்து என்ன செய்ய மாட்டா சொப்டாக வந்து அந்த பருக்கள் குறையும், முடி வளரும், அழகா வரலாம், கண் கொஞ்சம் தெரியும், தூரத்து பார்ல தெரிய மாட்டா. அப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து உண்மையிலே வந்து நமக்கும் ஒரு அழகா இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் ஒரு என்னடா அப்போ இந்த மனுஷன் இப்படி இருந்தவன் இப்படி திடீர்னு வடி வைத்தான்ட்டு ஒரு ஏக்கம் வரும். அதே மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா வடிவா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டா தான் இருக்குன்னு 10 மணி தூங்கணும் காலையில 10 ரவுண்ட் ஒன்று 10 மணிக்கு இல்லை கடைசி ஒரு கிழமை 10 மணி ரைட் ஓகே 10 மணி. ஏன்டா வெளியில ஓட போகணும்டா, அதுவும் தூரம் மாதிரி ஒரு 4 கிலோமீட்டர் ஓடணும். ஓகே அப்ப வீட்டை சுத்தி ஒரு 10 ரவுண்ட் வீட்டை சுத்தினா அப்படி 10 மீட்டர் தானே வரும். 10 ரவுண்டோட 100 மீட்டர் அப்படியே படுக்கை 10 ரவுண்டா. விடியத்துல மட்டும் 10 ரவுண்ட் இல்லை, விடியத்துல ஒரு 10 ரவுண்ட், பின்னத்துல ஒரு 10 ரவுண்ட், மொத்தம் 20 ரவுண்ட். கதைக்க போலதான் இருக்காண்டாப்பா சிரிக்காம. சரியா அப்ப அதான் அதுக்கான மெயின் ரீசன். உண்மையிலே நம்மட வந்து என்ன சொல்றோம், ஆரோக்கியம் தானே. உடல் எவ்வளவுக்கு நல்லா இருக்குதோ அதே மாதிரி வந்து நம்ம ஆரோக்கியம் வந்து நல்ல வடிவா இருக்கும். டிப்ஸ் எல்லாம் எத்தனை அடிக்கிற நீங்க? 10 டிப்ஸ் வந்து அடிப்பேன், 25 அடிப்பேன். 25 அடிப்பானே முதல்ல அடிப்பேன் 30 நான் அடிப்பேன். ஆனா இப்ப வந்து குறைவு. வா நீங்க ஒரு அடிச்சு காட்டுவோம், நான் டக்குன வீடியோ ஒன்று எடுக்கணும், அவடத்துக்கு போவோம், அந்த வந்து வீட்டுக்குள்ள 25 அடிப்பேன் வாங்கும். சரி வாங்க அடிப்பேன். சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து 25 டிப்ஸ் அடித்து காட்டப்புறான். அதாவது இப்போ என்ன சொல்கிறது வந்து நீங்கள் என்ன இல்லை நம்புற அதை அடித்து காட்டப்புறான். அதே மாதிரி தெரிந்தானே அது என்ன அடிப்பேன் அதுதான்டா இப்போ காட்டப்புறேன் 25 அடிக்க போகிறேன். நீ இப்போ நான் இப்போ அதை வீடியோவாக காட்டப்புறேன் விளங்கோ. இப்போ இதை என்ன செய்யணும்னா இது கட்டாயம் ஒரு நீ சாப்பிட்ட இல்லை அது பிரச்சனை இல்லை, ஒரு சிக்கலே இல்லை. நீ சாப்பிடல கொஞ்சம் ஒரு 2 வாய் தான் சாப்பிட்டேன். நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் செய்யக்கூடிய அந்த ஒரு 25 டிப்ஸ் வந்து விடாமல் அடிக்க போகிறான். அதை நான் வந்து வீடியோவில் வந்து அதையும் வந்து நான் ஷூட் பண்ணுறேன். இப்போ என்ன செய்ய வேண்டியதுன்னா இதை கதைச்சி முடிச்சுட்டு போய் அவடத்துல அடிச்சு காட்டும். முடிவெடுத்துட்டியா நீ? முடிவெடுத்தேன் நான் அதை அடிச்சு காட்ட போறானி. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு வந்து கதைச்சி முடிச்சுட்டு நான் போகிறதுக்கு முதல்ல ஒரு அங்கே போய் நீ ஒரு அடிச்சு காட்டினது அப்புறம் நம்ம இங்கேருந்து வலிக்கு வரோம். சரியா ரைட் ஓகே ஏதோ இருக்கா பிடிங்க வாரேன். சரி சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
அதோட அந்த ஒரு இதுகளையும் வந்து சொல்லியிருக்கான். இப்படி செஞ்சால் வந்து நீங்கள் அழகாக வரலாம், படியாக வரலாம், அப்படியான ஒரு சில விஷயம் வந்து சொல்லியிருக்கான். அதுக்கு முதல் இப்போ நான் வந்து கழிச்சிட்டே போகிறேன் விஷயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலையாப்பா. ஓகே, இப்போ அதுக்கு முதல் எங்களுடைய வீடியோவுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சேனலுக்கு. ஐயோ, வீடியோவுக்கு வந்தால் தானே சேனல் பார்க்கலாம். இதெல்லாம் உண்டு தான், சும்மா டாம் பண்ணுவா டூம் பண்ணுவா அப்படி. ஓகே, அப்போ அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வயலில் சாப்பிட்டா இருக்கும்போது சொல்லிக்கொண்டு இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல் எனக்கு ஒரு பாட்டொண்டு பாட சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வந்துருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி இருந்தது கொஞ்சத்துக்கு முதல். இல்லை, அது ஒரு பாட்டை திரும்ப பார்த்து அதையும் சவுண்டை கூட்டி பார்க்குறா, சவுண்டை குறைச்சி பார்க்குறா, காது கிட்ட வச்சு பார்க்குறா, மூக்கு கிட்ட வச்சு பார்க்குறா. இல்லைடா, இது வந்து கிடந்தது மெசேஜில். அப்போ அதுதான் பார்த்தேன் என்ன பாட்டுன்னு சொல்லி. இன்னும் உன்முகத்தை பார்க்கவே மின்புலிகள் வாடு என்னன்னு சொல்லி அதில் முதல் வரி என்னடாப்பா இந்த இதை சொல்லி தேவை. இந்த லிரிக்ஸ் ஒரு கார்டன் நண்டில் டேட்டாம்பில் இல்லைடாப்பா, டேட்டா முடிஞ்சு வரியாடா. கோவில் கதைக்கிற குறை விட ஃபோனில் இருக்குன்றே பார்ப்பேன். இல்லை என்ன பாட்டு? உன்முகத்தை பார்க்கவே என் விழிகள் வாடுதே, அந்த பாட்டு இருக்கா? ஏன்டா சரியில்லை, எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருந்தது. அப்போ நான் வந்து பெருசாக கவனிக்கலை. அதே மாதிரி நம்மளோட தவும் ஒரு பாட்டு ஒன்று கட்டுடாப்பா 2-3 நாளைக்கு முதல். அதையும் ஒருக்கா பாடணும். தெரியும் நம்மள நிறைய ஃபாஷன் பிள்ளை உண்டு. ரைட், ஓகே. அப்போ வந்து எனக்கு வந்து மெசேஜ் ஒன்று வந்து பொம்பளை பிள்ளையா படியனோ தெரியலை, புது ஐடியா உண்டு. அப்போ எனக்கு மெசேஜ் வந்து இந்த பாட்டு இருக்கா பாடுங்கன்னான்னு சொல்லி, அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த பாடலையும் பாடிக்கொண்டு நாங்கள் இப்போ அதோட அந்த டிப்ஸுக்குள்ளே வந்து போகலாம். என்னடா டிப்ஸ் தானே என்ன? சரி, அதுக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இந்த பாடலை பாடிட்டு போவோமா? ஓகே. பாடகர் வந்து கே இசையமைப்பாளர் வந்து யுவன் சங்கர் ராஜா. இப்போ வந்து பாடல் பாட போவர்கள் உங்கள் இனிமையான காதுக்கு வந்து இந்த பாடலை வந்து ஒழிக்க தருவது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வரதன் கவிதாஸ், குணபாலசிங்கம், கிஷோ. இப்போ வந்து இந்த பாட்டை வந்து நாங்கள் இடையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியோ? இதாடா அது 1 2 3 ஸ்டார்ட். பூவின் முகவரி காற்று அறியுமே, என்னை உன்மனம் அறியாதா, பூட்டி வைத்த என் ஆசை மேகங்கள் உன்னை பார்த்ததும் பொழியாதா, பல கோடி பெண்கள் தான் பூமியிலே வாழலாம், ஒரு பார்வையால் மனதை பறித்து சென்றவள் நீயடி, உனக்கெனவே காட்டிருந்தாலே காலடியில் வேர்கள் முளைக்கும், காதலின் வழியும் இன்பம் தானே, தந்தை அன்பு அது பிறக்கும் வரை, தாயின் அன்பு அது வளரும் வரை, தோழி ஒருத்தி வந்து தரும் அன்போ உயிரோடு வாழும் வரை. ஏ புள்ள அத கண்டுபிடிச்ச போதும் காணுவேன். சரி, அப்போ வந்து இந்த பாடலை வந்து அதாவது மின்னல் அப்படின்ற ஒரு ஐடியில் ஒன்று இருந்து வந்திருந்தது. அதையும் பாடிக்கொண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து என்ன தவு வந்து ஒரு பாட்டு ஒன்று கேட்டிருந்தடா, எம்மா எம்மா காதல் பொண்ணு பொம்பளைய நம்பி, அப்படி ஒரு பாடல் தான் நினைக்கிறேன். நான் மெசேஜ்லேயும் காணல புள்ள வந்து தெரியும். மெசேஜ் வந்து ஒரு வீடியோ பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 15 மெசேஜ் வந்து பந்தி ஆளி விட, அதால் நான் பார்க்கல. ஒரு 50 சொற்கள் பார்க்கலாம் என்ன. அதால் வந்து நான் பார்க்கல. அதால் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த பாடல் தான்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். அதால் வந்து அதையும் ஒருக்கா பாடிக்கொண்டு போவோமா? இது நல்ல பாட்டா, மணி பாட்டு, நல்ல ஃபீலிங்கோட பாடி இந்த பாட்டு. ரைட், இது வந்து தவுக்கான ஒரு பாடல். ஏ அம்மா எம்மா காதல் பொன்னம்மா, நீ என்ன விட்டு போனதென்னம்மா, நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா, என் பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா, அடியானோட காதல் கைரேக போல, பெண்ணோட காதல் கை குட்ட போல, கனவுக்குள்ளே அவளை வச்சேனே, என் கண்ணு 2 திருடி போனாலே, புல்லாங்குழல கையில் தந்தாளே,
என் மூச்சு காத்த வாங்கி போனாலே டுன் டுன் பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப அந்த வரிசையில் நானும் இப்ப கடைசியில் என்ன முத்தெடுக்க போனால் உன் மூச்சடங்கும் தன்னால் காதல் தத்தெடுத்த பின்னால் மனம் என்ன படிக்காடிடா அது வந்து திக்கி திக்கி வந்துச்சுடாப்பா. நல்ல லைனடா. முத்தெடுக்க போனால் உன் மூச்சடங்கும் தன்னால் காதல் முத்தெடுத்த பின்னால் மனம் பித்தமாகும் பெண்ணால் அவ கைய விட்டு தான் போயாச்சு கண்ணு ரெண்டுமே பொய்யாச்சு காதல் என்பது வீண் பேச்சு மனம் முன்னாலே புண்ணால் போச்சு காதல் பாத கல்லு முள்ளுடா அத கடந்து போன ஆளே இல்லடா காதல் ஒரு போத மாத்திர அத போட்டுக்கிட்டா மூங்கில் யாத்திர. அப்படி வந்து ஒரு அருமையான ஒரு பாடல். அதையும் பாடிக்கொண்டு நாங்கள் இப்போ சந்தோஷமாக எங்களோட பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அதுக்கு முதல் வந்து அண்ணாவுக்குமே வந்து கால் பண்ணணும். அதுக்கு முதல் வந்து அதோட அந்த நான் டிப்ஸை வந்து மறக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் அவன் வந்து வாய் விட்டு சொல்லிட்டாங்களோ அதால் நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அவளை அங்கே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவளை டிப்ஸ் அடிக்க வச்சு நான் அதை வந்து அழகான முறையில் நான் வந்து அதை மேக் பண்ணி உங்களுக்கு வடிவாக செஞ்சு தரேன். அதை வந்து நான் வீடியோ பதிவு செய்கிறேன் பாருங்கன்னு சொன்னால் அவன் செய்கிறத நாங்கள் வந்து காட்டணும். இல்லைன்னு சொன்னால் அவன் சொன்னதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதால் வந்து டிப்ஸ் அடிக்கிறத பார்க்கலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படா இது இது ஒரு வாய் 3 வாரம் இருக்குமா? முண்டோ நீ அப்படியே வேலை மாத்துக்கிட்டு வரும். இது வாங்கின மட்டும்தான் பேர். அடுத்த நாள் ஏதோ ஒரு நாளோ 2 நாள் ஏதோ பண்ணி பார்த்தது. அதுக்கப்புறம் சொல்லவே இல்லை என்ன பண்ணி காட்டுறது. ஆனால் இது 1 கிலோ அடிக்கலான்னு கொஞ்சம் அடிப்பண்ணார் 10 அடிக்கும் அடி அடி இது வரன். இது வந்து பைசெப்ஸ் விளங்குதோ? 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து பைசெப்ஸ் ரைட். இதில் இது மட்டும் அடிக்கிறேன், மற்ற பேக்குக்குலாம் அடிக்கிறேன் நான். நம்ம டிப்ஸ் அடிப்போம் போயிட்டு பார்ப்போம். இது வந்து முதல் படியா? அம்மா ஸ்பீக்கர் ஸ்டார்ட் ஆகிடுறாப்பா. இந்த இடத்த பார்த்து எவ்வளோ நீட்டாக வச்சுக்கண்ணா காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறது. விட அடிச்சேன் இதெல்லாம் அடிக்கிறேன். இதெல்லாம் ஃபுல்லாக தான் கூட்டி க்ளீன் பண்ணுறேன். ஆமாம். ஓ மேசங்காரம் பார்த்தா அப்படின்னா உனக்கு நாளைக்கு கல் எடுத்துருக்கோம் ஒண்டே. ஒண்டே அடி அடி படியால் ஏறி வந்து கொஞ்சம் கலக்கிடா. ஓ அடி 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 அடிக்கோ. உண்மையாக அடிக்கோ? இல்லை பகுதி சொல்கிறேன். இல்லை இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன். உண்மையாக சொல்லிவிடா. அது 25 என்ன? படியால் ஏறி வந்தாலும் சில நேரம் குறையும். இருந்தாலும் ட்ரை பண்ணுறோம். உனக்கு விளக்குதோ? ஏன்னா நான் வாய் விட்டு தானோ. சரியா 25? அது வேற ஒன்று எல்லாம் பக்கத்தில் வந்து கோவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அப்போ அந்த பூஜை நடக்குது, அது ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் என்ன? ஐயோ அடிக்கோ. 1 2 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 அடி. நீ சொல்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்றா அடிச்சுக்கடா. 26டா 26. சரி ஆனால் 20 அடிக்கிறேன். இது என்ன டக்கு டக்குண்டு வந்து போகிற மாதிரி இருக்கு. அப்போ அது ஸ்லோவாக அடிக்கிற வந்து ஸ்லோவாடினா அந்த மூக்கு வந்து நிலத்தில் தட்டி போகிறா அந்த ஒழுங்கா டிப்ஸிடா. தண்ணியை கொஞ்சம் எடுத்துவா அழைக்குது. தண்ணி எடுத்து ஆசைப்பட்ட மாதிரி அடிச்சு காட்டுருக்கு விளக்கும். ஏன்னா நீ என்ன பொய்யா நினைப்பா? நீ என்ன பார்க்குறாங்களும் பொய்யா நினைப்பா உறவுகள் வந்து. அதில் வந்து உண்மையில் நான் வந்து ஒரு கிழமை ஓடி நான் சொன்ன எல்லாமே பண்ணுறேன். நான் இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணிக்கணும். முதல் நான் பண்ணேன். ஆனால் ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் கலைக்குது. கண்டெல்லாம் கலங்குது கலங்குது. அது வெயில் தானே தான். இப்போ என்ன செய்வோம்? சரி சரியா என்ன செய்வோம்? இப்போ என்ன நீ அண்ணா ஒரு கோல் அடிச்சு கேட்போம் என்னம்மா விளக்கம் உண்டு கேட்டுட்டு நம்ம போவோம் டைம் ஆகும். சரியா ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அண்ணாவுக்கு ஒரு கோல் எடுத்து கேட்போம். ஸ்பீக்கர் சவுண்டாக இருக்குது. அதால் நான் ரூமில் ஒன்றில் வந்து நான் அடிக்க போகிறேன். ஒருக்கா அடிச்சு கேட்போம். அண்ணாட்டையும் ஒருக்கா சொல்லிட்டு போனோம்னு சொன்னால் ஓகே இருக்கும். சொல்லிட்டு போனதுனால அவனே காசு போடணும்.
ஓ இங்கே எத்தனை என்ன டைம் ஆயிருக்கு விடிஞ்சிங்கன்னா 1:20 1:20 அப்படியும் 9 ஆ கொழும்பல் ஏரியா லாஸ்ட் ஆன்லைன் லேட் ஹலோ குட் மார்னிங் ಒಳಮಿದ್ದೆಲ್ಲೋ ಒಳಮಿದ್ದೆಲ್ಲೋ சரி சரி என்னண்டாண்ணா அந்த நம்மளோட கார் டயர் இருக்குது தானே அது பெரிய ஆக்கினா கடை போகிற ஒரு இடமெல்லாம் காற்று போய் போய் நின்று தெரியாதா இல்லை காணி வழியில் அது இப்போ அந்த டயர் வந்து கொஞ்சம் சவுத்து போயிடுது அதாவது நல்லா தேஞ்சிட்டு அதால் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் வெயிலுக்குள்ள நின்றா கூட காற்று வந்து குறையுது அதில் பைக்கில் தெரியலான்னா இந்த தெரியா உங்களையும் ஏற்ற வர வேலைகள் கிடக்கு அப்போ அதால் இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் ஒருக்கா மாற்றி விட்டா நல்லதான் லாங் ட்ரிப்புகள் போகிற கொள்றதான் இல்லை அப்படி என்று இல்லை தெரியாதான் அப்போ அதால் ஒருக்கா மாற்றி விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு பிளான் என்ன சொல்ல வர ஒன்று எல்லாம் மாற்றும் ஒரே டைமில் மாற்றும் செக்கங்கேண்டா காய்ச்சன்னா செக்கங்கேண்டான்னுக்குள்ள தெரியா அதுவும் கிட்ட முட்டை புதுசு கிட்ட முட்டாம பாரு ஒரு 5000 ஓ அது நான்னா இப்போ டயர்காரர்கள் வந்து எடுக்க பார்ப்பாங்க நம்ம என்ன செய்யணும்னா எடுத்து கொண்டு ஒரு 2000-3000 ரூபாய்னா கொடுக்கலாம் அது வந்து நான் இங்கே இதில் என்ன இந்த இடம்டாப்பா மானிப்பாயில் ஒரு கடை ஒன்றில் காய்ச்சி நான் இப்ப நாங்கள் எவ்வளவு எடுக்க 86 எடுத்தேன் இப்ப 100 எவ்வளவு ஓடிது 115 116 அன்னைக்கு மீட்டர் ஒயில் மாத்திக்குள்ள 114 காட்டியது இப்ப நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 40 கிட்ட ஓடித்தானே 40 கிலோமீட்டர் கிட்ட அப்ப மாத்துதான் ஓ மாத்துதான் வேணும் ஓட்டங்கள் நம்மட என்னன்னா அவ்வளவு போட்டு டயர் அப்படியும் ஒரு 25 கிட்ட போக மாட்டேன் நினைக்கிறேன் நான் அப்படியா ஓ ஒரு ரூபா வேணும் அடே ஒரு நிமிஷம் அப்படியே நீ அப்படி லைன்ல இருந்தா அடிச்சு கேட்குறேன் அப்படியே டயர் எவ்வளவு போகுதுன்னு சரி அங்கே எடுத்தோம் அப்படியே அப்படியே நீ லைன்ல சரி சரி ஏண்டா இப்ப தெரியா ஒவ்வொரு விலை சொல்லுவானே வந்து சின்னப்படி தானே இவன்கிட்ட கேட்டு போட்டு நீ அப்படியே யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்துல வாங்க தெரியும் ஓ அதான் ஆமா ஹலோ ஹலோ ஒண்ணுதானே ஓமாம் ஒன்னும் இல்லை எவனேடா அது வந்து நமக்கு வேளாவுக்கு வந்துட்டு புது டயர் எவ்வளோ போகுது ஜொக்கமா தான் நல்லா ரெண்டு ஜப்பான் மற்ற 16 அது அவ்வளோ போக்குறா இல்லை கொடுக்குறேன் நான் வச்சு வரதான் ஜொக்கமானதில்ல 23 சரியா நம்பியா அனுப்பிவிடும் அப்படின்னா தேவையான வருவாங்க கொடுத்துவோம் நான் டயரா ஓகே 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 பாய் பாய் அடே என்னென்றால் 23 போதாம் பார்த்து தரலாம்னு சொல்றான் நீ என்னென்றால் இப்ப இங்க இருந்து வந்து டயரா நீ காய்க்கு போறதை விட யாழ்ப்பாணம் போனேன்னு சொன்னா தம்பியோக்கா யாழ்ப்பாணத்தை விசாரி எங்க சொல்லாப்பம் நீ இந்த உழவுக்கல அது ஆரிய குளத்துக்கு முன்னு போற வழிகளா அங்க வந்து அதுல பாரு அதுல நீ உடனே மாத்தியும் கொண்டுலாம் அவடத்துலயே மாத்தலாம் அதான் இவன் சொல்றான் 22 அப்படி போடலாம்னு பார்த்தாலும் 90 கிட்ட வரும் 90 கிட்ட வருமாண்டா நீ அதுல அவர்கிட்ட போய் எவ்வளவு
கூலியோட மாத்தியும் தருவாங்க. அதான் அதான் மாத்தியும் தருவாங்க. சில இதே பிரைஸ் அங்கேயே மாத்து. சரி இல்ல ஒரு 25 அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா ஒன்று கிட்ட முடியும் 10,000 தேவையில்லை மாத்துறதுக்கு. நீ அப்ப இங்க இருந்து பண்ணி கொண்டு போடாம நீ யாழ்ப்பாணம் கூட அங்க விசாரிச்சு போட்டு அங்க ஓகேன்னு சொன்னா 22 23 அங்கேயே மாத்தி போட்டு. ஆமா அப்படியே புதுசா மாத்த போட்டோ அப்படி போடுவாங்க. நான் வீடியோ அந்த ஸ்டிக்கர் உரிக்கா தான் ஓடி தெரிய போறேன் 2-3 நாளை. ஸ்டிக்கர் உரிக்க ஆளுது ஏன்னா ஸ்டிக்கர் உரிக்க கொஞ்சம் தேய்ச்சுனாங்க. அதுக்கு அப்படிதான் செய்ய போறேன். ஏன்னா அன்றைக்கு அந்த அக்ரிண்ட் அந்த அக்கௌண்ட் போட்டு 1 லட்சம். சரி போட்டு விடுங்க ஒரு நான் பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்றேன். இந்த டயரை மாத்தி போட்டு 92 வைப்பேன் மாத்தி போட்டு வச்ச 10,000 உங்களோட போக்குவரத்து செலவுக்கு எடுக்காம அம்மாட்ட எனக்கு தெரியும். இப்ப என்னண்டா போக்குவரத்து செலவுக்கு இல்ல அது ஒரு கதையில அது முடிஞ்சிருவேன். நான் பெட்ரோல் அடிச்சு சாப்பிட சரி அப்படிதான் வரும். இல்ல ஒண்டா போட்டு விடுங்க பாப்போம் என்ன கூடி கூட சில நேரம். அதான் அதான் சரி சரி ஓகே இப்போ போதான் சரி சரி ஓகே பாய் பாய். சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஓகே. இப்போ ஆள் வந்து காசு போடட்டும் போகிறதுக்கு இடையில் வந்திருந்தேன் காசு என்னடா. அப்போ நம்ம வழிகூட்டு டக்குன்னு இருக்கா போய் மாற்றிட்டு பரவாங்க. சரி ஓகே எடுவிடாப்பா விடுவாதான் இங்கே தேங்காய் உரிக்கிறோமா. அடடா மலடா அட மலடா அது வரேன் டயர் அப்படி கலண்டு வர போண்டு. ஓ லாலிலோ லாலிலோ ஆமாம் எப்படி கலர் ரெண்டு வர்றான். ஸோ ரிங் புதிச்சு போலாடா என்ன கரெக்டாக தான் தெரியுது. வேலைக்கு தான் நல்ல வேலை தான் படி சடாச்சடான்ட்டு ஒயில் கொஞ்சம் பூசினா டக்காண்டு இறங்கும் பிள்ளைங்க. ஒயில் கொஞ்சம் பூசினா டக்காண்டு சட்டாரண்டு போயிடும். அதை உடைச்சிடாயா புது டயர்ண்டு போகிறோம் தெரிஞ்சு உடைச்சிட அப்புறம் புது டயர்ண்டு தெரியாம போயிடும். ஓ ஓ பொழுத்தினால சுத்தும். ஓ அடியாப்பா உடனே அது வேண்டாப்பா கடுமையாக தெரிஞ்சுது பார்த்து கடுமையாக தெரிஞ்சுது. ஓட்டங்கும்பம் கொழும்பு மட்டக்களப்பு வேலை அப்படி கலர் வேண்டாம் அப்படி சுற்றிட்டு வர சரி. ஓ உண்மையில அந்த கையால் போடுறாங்கலாம் உள்ள கஷ்டமே இல்லை. சில பேர் வந்து அந்த நம்மளோட ஊர் வழியை வந்து பார்த்திப்பியாரு அந்த மிஷின் டயர் அந்த கவல் டயர்லாம் வந்து கையால் காட்டுவோம் சுற்றில் அடிச்சு அது எவ்வளோ கஷ்டமே இல்லை. அதான் முதல்ல அப்படி தானே இப்பப்பானே இப்படி ஜாமான் வந்து
முதல்ல எல்லாம் கையாளானிடா முதல்ல எல்லாம் கையாளான் இப்போப்பா இது வந்துருக்கு ஆமாம் என்ன செய்யறதா அந்த அந்த ஸ்டிக்கர் தான் வரைக்கும் வேணும்ண்ணா தம்பிர கைக்கு கிட்ட நீ பார் அது ஸ்டிக்கர் இருக்கும் 4 இருக்கும் ஓ அவருக்கு பாரு அது வாக்கட்டையெல்லாம் தானா மாறுது ஏரியா பார் புதுசாக அப்படி ஓட்ட மாதிரியா மாறுது ஏரியா பார் பாய் பாய் வேறா கையாட்டி போகிறான் பாய் பாய் அதான் ரைட் சிங்கள படியன்னு சிங்களத்திலே பாயண்டு தமிழால சொல்றது வாயாண்டு தமிழால சொல்கிறேன் வாயாண்டு தமிழாலாம் சொல்கிறேன் இனிதான் கொஞ்சம் பயம் இல்லாம ஓடலாம்டா இல்லாட்டி கொஞ்சம் லைட்டாக பயம் ஒன்று இருந்தது தான் நைட்ரஜன் தானே இது வந்து இப்போ எல்லா இடம் அடிக்கவே இல்லைடாப்பா சில ஷெட்டுகளில் இருக்கும் ஷெட்டுகளில் நாங்கள் முதல்ல இருக்க நைட்ரஜன் அடிச்சிடாப்போ அது எல்லா இடம் அடிக்கவே இல்லை சும்மா வெடி எலும்புப்பா நைட்ரஜன் காற்று அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அந்த பறக்கிற தன்மொண்டு இருக்கிற புதுடாக இருக்கும் போட்டால் அந்த ஓடக்குள்ள வந்து 4 டயரும் நிலத்தில் படாது அந்த யாரில் பறக்கும் அதுக்கு தான் அந்த 2-3 நாளைக்கு அது இப்படி அடிக்குது விளங்குதா விஷயங்கள் ரோட்டில் படா பிளேனுக்கும் வந்து நைட்ரஜன் தான் போட்டு அடிக்குது அது என்ன ஓடி முடிய பறந்து ஓட்டாடா அதே மாதிரி தான் இதுவும் வெடி எலும்புங்க ஓடும் நாளைக்கு வந்து தேயாம ஓடணும் ஏன்னா புதுசு மாதிரி காட்டி கொள்றது ஒரு மண்ணுகள் பட்டா உருண்டு விரண்டு அதிகமாக போயிடும் டயர் போட்டால் என்னது சொல்லலாம் ஓட தான் கிடக்கு அது நம்ம ஒரு கொழும்பு பாஸ்போர்ட் அளவில் போயிட்டு வரக்குள்ள வந்து பாஸ்போர்ட் அளவில் வந்து கொழும்புல வந்து நம்ம வடக்குள் வெளியே தெரியுமா அந்த காட்டு பாதை உண்டு அந்த டைமில் வெடிச்சு தப்பு இருந்திருக்கு அப்பா நெருப்புஞ்சோறும் தான் நெருப்புஞ்சோறும் வட்டியில் எதுவும் ஒழும்புங்க அவனும் வேறு ஓடுறது சரி எவ்வளோ ஈஸியாக வேலையில்றாப்பா ஏன் அப்படி கிளம்ப போண்டாரா இங்கே சும்மா அடிக்க சரி முதல்ல இந்த கையால் அடிக்கிற ஜக்கண்டா சின்ன ஜக்கண்டா இதுக்கு ஒரு 275 அடினா அடிச்சு உனக்கு அடா நான் இதை பண்ண பார்த்து பிரேக் எக்ஸிலேட்டர்லாம் இருக்கு இங்கேறா விளையாட்டு பிரேக் எக்ஸிலேட்டர்லாம் இருக்குடா அங்கே பிரேக் எக்ஸிலேட்டர்லாம் இருக்கு காலப்பார் படியண்டு அதுவும் ஒரு சிஸ்டம் தான் நான் பண்ணி இதை கண்டு இவ்வளோ விளையாட்டுலாம் டெக்னாலஜி வளர்ந்த காலத்துலேயும் இப்போயும் சண்டை ஓடி தெரியாப்பா இஸ்ரேலியரான் என்ன சொல்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் அடிக்கடி வந்து எங்களோட காருக்கு வந்து காற்று போன வந்து பார்த்துருப்பீங்க அப்போ வந்து 4 டயரும் வந்து மாற்றணுமன்ற ஒரு பிளான் வந்து இருந்துகிட்டே இருந்தது அப்போ திடீரெண்டு திரும்ப இப்போ காற்று அடிச்சுட்டு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பின் டயர் வந்து காற்று போயிட்டு அப்போ வந்து வந்த டைமில் வந்து விடத்தில் வந்து விலையை கட்டம் ஒரு டயர் 22,000 ஏதோ ஒன்று சொன்னோம் அண்ணா அப்போ 2 டயர் மாற்றிட்டு 2 விடுவோம்னு பார்த்தா அது வந்து டயர் மாற்றலி நாளையும் ஒரே டைம் மாற்றினா தான் அது வந்து ஒரு என்ன சொல்கிறேன் நல்லம் இப்போ 4 டயர் ஒரே டைம் மாற்றினா ஒரு ஆட்டாசைகள் ஒன்றும் இருக்காது 2 மாற்றிட்டு 2 விட்டால் ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று காட்டும் அதால் வந்து நாங்கள் இப்போ 4 டயரையும் வந்து மாற்றிட்டோம் இந்த ஸ்டிக்கரை தான் உரிக்க கூடாண்டுண்ணா இது உரிக்கலாம் புது டயர் 2 தெரியாம்ப்பா அப்படியே இருக்கட்டும் அப்போ நாங்கள் இப்போ டயர் மாற்றி முடிஞ்சேன்டா ஆடு கார் கண்ட ஆட்டு இதே ஒரு கார் இருக்குங்க வாடியா ஒரு சப்போர்ட் தான் இல்லை ஒரு டயர் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கிற நல்ல தெரியுமோ ஏன்டா இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வில் இல்லை அதில் வந்து சுவாசன் ஒரு ரிமோண்ட் வந்தவர் அதுக்கு வந்து போட்டு வச்சுட்டா எக்ஸ்ட்ராவா ஓ இது 2 தான் நல்லா இருக்குது மற்ற எல்லாம் கடும் ஓவராக டேமேஜ் ஆகிட்டு அதில் வந்து ஒன்றை போடுவோம் காரக்குள்ளே கடை வந்து பார்த்துருப்பீங்க வந்து அதாவது டயர் மாற்றின அந்த இது வந்து ஃபுல்லாக அடுக்காட்டியும்
ஒரு சில விஷயங்கள் காட்டி நாங்கள் மாற்றின அந்த ஒரு துண்டை வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வேலையில் சந்தோஷம். 4 டயர் மாற்றியாச்சு, புது டயர். இப்போ என்ன சொல்கிறது வந்து உண்மையிலே வந்து டயர் வந்து ஒரு முக்கியமான இதாக. இப்போ அண்ணாட்ட கேட்க சும்மா யோகா காய்ச்சிருந்தேன். அதே மாதிரி வந்து டயர் வந்து மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் தான். நான் இதுக்கு முதல்ல காய்ச்சி எடுத்தால் மாற்றணும்னு நான் சொன்னதால் அப்போ உடனே வந்து மாற்றியாச்சு. இனி வந்து பயணங்களும் வந்து கொஞ்சம் நைட்ரஜன் காற்று அடித்தாலும் கொஞ்சம் பறந்து போகிற மாதிரி இருக்குங்க. டயர் வந்து நிலத்தில் முட்டா மாதிரி ஒரு மாற்றி போட்டோட ஒரு பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று தெரியுதுடாப்பா. ஏண்ணே ஓடி பார்த்துனியானே பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று தெரியுது. அதால் வந்து நல்லா இருக்குது. இப்போ இனி வந்து ஒரு பயம் இல்லாமல் வந்து எங்களோட பயணங்களை வந்து தொடங்கலாம். என்ன சொல்கிறது, இப்போ இதுக்கு முதல் வந்து எங்கே போகிறோன்றாலுமே வந்து ஒரு டயர் ஒரு சிந்தனை ஒன்று வரும் கட்டாயம். ஏன்னு சொன்னால் டயர் வந்து கொஞ்சம் காணாதானேன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒன்று வரும். இப்போ வந்து அந்த மைண்ட் செட் எல்லாம் வந்து தகர்த்தறிஞ்சு நாங்கள் இப்போ என்னோடய பயணங்களை வந்து சிறந்த முறையில் வந்து நாங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். இனி வரும் நாட்களில் வந்து எங்களோட வீடியோக்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு வீடியோவோட சந்திப்போம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.